Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டி வெள்ளை அவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்ல தண்ணியில் 2 தடவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவல் சீக்கிரமே வெந்துடும், அப்படியே 5 மினிட்ஸ் மூடினாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தான் தேவைப்படும். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. அவல் ரெசிபி எல்லாமே ரொம்ப ஈஸி செய்கிறதும் ப்ளஸ் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்ரீ ஜெயந்திக்கு நம்ம அவல் ரெசிபீஸ் எது வேணாலும் பண்ணலாம். சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அவல் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதில் நீங்கள் எது வேணாலும் சிம்பிளாக பண்ணி கொண்டாடலாம். இப்போ அதே நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காயை நெய்யில் பொரிச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற பாகை திருப்பி ஆட் பண்ணி ஒரு கெட்டிப்பாக வர வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. பாகெல்லாம் எதுவும் வைக்கிறதுக்கு தேவையில்லை, சும்மா கெட்டிப்பாக தான் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கெட்டி ஆகிடுச்சு. அதில் 1 பிஞ்ச் ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு அவலில் பாகை ஊற்றி கிளறிக்கலாம். நீங்கள் வெள்ளை தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் தளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கெட்டியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி பொலன்னு ஆகிடும். இப்போ நம்மளோட சுவையான வெள்ளை அவல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.